அனைத்து மாணவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது நம்மளுடைய சேனல் சார்பாக அந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு மொத்தம் 28 மாதிரி தேர்வுகள் வச்சுருந்தோம். இதில் தேர்வு எண் 13க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தேர்வுகள் நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இது வரைக்கும் நடைபெற்ற தேர்வுக்கான வினா விடைகள் அனைத்துமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் தமிழ் ஆங்கிலம் இரண்டுலையுமே இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பரும் அங்கே ஷேர் பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கூட்டுறவு செயற்பதிவாளர்கள் உள்ளன? 14. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க பதிவாளர் கட்டுப்பாட்டின் கீழ் வராத கூட்டுறவு அமைப்பு எது? இந்த கூட்டுறவு அச்சகம், ஒன்றியம், நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை இந்த மூன்றுமே பதிவாளருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும். அதனால் அது ஆன்சர் மேற்கூறிய எதுவும் இல்லை. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பற்றி குறிப்பிடக்கூடிய பிரிவு 3 மாவட்ட அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மேலாண்மை இயக்குனரை நியமனம் செய்வது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இணை பதிவாளர். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த மேலாண்மை இயக்குனர் அப்படின்னு சொன்னாலே துணை பதிவாளர் கேடரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது இணை பதிவாளர். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் பதவியின் அதிகார அடிப்படையில் சரியான வரிசை எது? கூட்டுறவுத்துறை செயலாளர் முதல்ல, அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர், அதற்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்டல இணை பதிவாளர்கள், அதுக்கப்புறம் துணை பதிவாளர்கள், அதுக்கப்புறம் கூட்டுறவு சார் பதிவாளர்கள், முதுநிலை கூட்டுறவு ஆய்வாளர்கள், அதன் தொடர்ச்சியாக இளநிலை கூட்டுறவு உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கேடரில் வரும். இது கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிடுங்க. வேளாண் துறையில் இருந்து கூட்டுறவுத்துறை தனி அமைச்சகமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 6/7/2021 இந்த அமைச்சகம் என்பது மத்திய அளவில் உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டுறவு அமைச்சத்துக்கு கீழே பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் வந்துடும். சரிங்களா? இதோடைய தற்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர் திரு அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கீழ்காணும் கூட்டுறவு நிறுவனத்தின் அங்கங்களை அதிகார அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஒரு கூட்டுறவு சங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதிக அதிகாரம் இருப்பது பொதுப்பேரவை, அதன் தொடர்ச்சியாக நிர்வாக குழு, அதுக்கப்புறம் தலைவர், துணைத் தலைவர், மேலாண்மை இயக்குனர், இதர சங்க பணியாளர்கள். கூட்டுறவு சங்கமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மேலாண்மை இயக்குனர் இருக்க இடத்துல செயலாளர் வந்துடுவாங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அதிகார ஊற்று என்று அழைக்கப்படுவது பொது பேரவை. இது கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பொது பேரவையின் தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர் தலைவர். கூட்டுறவு சங்கத்தின் தலைவரின் கடமைகள் வச்சு குறிப்பிடக்கூடிய அந்த விதிகள் விதி 53. சங்கத்தின் பணியாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகளை நிர்ணயம் செய்வது யார்? தலைவர். தலைவர் மற்றும் நிர்வாக குழுவின் வாயிலாக சங்கத்தின் நிதி வகையில் நட்டம் ஏற்படின் டேஷ் பிரிவின் கீழ் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. பிரிவு 87 தண்டத்தீர்வை நடவடிக்கை வாயிலாக இந்த அபராதம் என்பது விதிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடியவர் துணை பதிவாளர். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிர்வாக குழு நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. அந்த கூட்டுறவு சங்கத்தில் பணிமூப்பு, அதாவது அதிகால காலமாக அந்த சங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மூத்த நபர்களை அந்த நிர்வாக குழு தான் செயலாளராக நியமனம் பண்ணுவாங்க. செயலாளர் நியமனம் பண்ணுறதுக்கு மகாசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். இந்த தீர்மானம் சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில் பதிவாளருக்கும் கொடுக்கணும். சரிங்களா? அந்த மெத்தடில் தான் செக்ரட்டரி என்பது நியமனம் பண்ணப்படுறாங்க. மேலாண்மை இயக்குனர் டேஷ் விதியின்படி பணியமர்த்தப்படுகிறார். விதி 145 கீழ் நியமனம் செய்யப்படுகிறார். மகாசபை கூட்டத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது செயலாளர். ஒரு மாவட்ட அளவிலான சங்கமாக இருந்தாலும் அல்லது மாநில அளவிலான சங்கமாக இருந்தாலும் அங்கே மேலாண்மை இயக்குனர் இந்த பணியை செய்வார். நம்ம செக்ரட்டரிக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்களோ இதை அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா மேலாண்மை இயக்குனருக்கும் இருக்கும். மேலாண்மை இயக்குனரின் கடமைகள் மற்றும் அதிகாரம் பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த சட்ட விதி 146 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அந்த கொஸ்டின் எக்ஸாமில். மேலாண்மை இயக்குனர் எவ்வகை சங்கங்களில் நியமனம் செய்யப்படுகின்றார்?
மத்திய மாநில கூட்டுறவு அமைப்புகளில் கண்டிப்பாக மேலாண்மை இயக்குநர்கள் இருப்பாங்க. ஸோ அது போக நகர கூட்டுறவு வங்கிகள்லையும் மேலாண்மை இயக்குனர் என்பது கண்டிப்பாக இருப்பாங்க. சங்கம் பெறும் வரவு சீட்டில் சட்டப்படி கையெழுத்து போட அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா செயலாளர். ஸோ அதே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு அமைப்புகள்லையும் நகர கூட்டுறவு வங்கி, அதுக்கப்புறம் மாநில அளவில் உள்ள கூட்டுறவு அமைப்புகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலாண்மை இயக்குனர். சப்போஸ் செக்ரட்டரி இல்லாத ஒரு சில சங்கங்கள்லாம் இருக்கும், அங்கே தலைவர் கையெழுத்து போடலாம், அதற்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. வசூலாகாத கடன்கள் வராக்கடன் மீது தாவா வழக்கு தொடர்ந்து வசூலிக்க வேண்டிய அதிகாரம் டேஸுக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா செயலாளர். எண்ணெய் வித்து உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் டேஸ் செயற்பதிவாளர் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறதுனா வேளாண்மை துறை ஆணையர். பல மாநில கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்பவர் யார்? மத்திய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக டேஸ் மாதங்களுக்கு ஒரு முறை பணியாளர் நாள் நிகழ்வு மண்டல அளவில் நடத்தப்படுகின்றன. 2 மாதத்திற்கு ஒரு முறை மண்டல கூட்டுறவு இணைப்பதிவாளருடைய அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறும். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 4/3/2013. கூட்டுறவு தேர்தல் நடைபெறும் டேஸ் நாட்களுக்கு முன்பு வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும்னா 3 நாட்களுக்கு முன்பு இந்த வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும். துணை விதி திருத்தம் தொடர்புடைய தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட வேண்டும்? பொது பேரவையில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனைய பேரவை, சிறப்பு பேரவையாக இருந்தாலும் சரி, பிரதிநிதித்துவ பேரவையாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே நிறைவேற்ற இயலாது. பொது பேரவையில் மட்டும்தான் அந்த துணை விதி திருத்தம் தொடர்பான தீர்மானங்கள் இயற்றப்படும். பொது பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகளை பற்றி இருக்கக்கூடிய அந்த விதி என்ன அப்படின்னு சொன்னால் 46. நிர்வாக குழு அமைப்பு வச்சு குறிப்பிடும் விதி பிரிவு 33. கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த சட்டப்பிரிவு பிரிவு 33A. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையருடைய அந்த பணிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது. நிர்வாக குழு தேர்தல் பற்றி குறிப்பிடும் விதி 52. தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலுக்கான நிர்வாக குழு கூட்டம் கூடுவதற்கு டேஸ் நாட்களுக்கு முன் அறிவிப்பு வழங்க வேண்டும். நிர்வாக குழு கூட்டம்னாலே கண்டிப்பாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தணும். இது ஒரு பிரத்யேகமாக நடத்தக்கூடிய இந்த நிர்வாக குழு 3 நாட்களுக்கு முன்னே அறிவிப்பு கொடுக்கணும். நிர்வாக குழு கூட்டம் கூட்டுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் அந்த நிர்வாகத்தை சார்ந்த அந்த நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு செயலாளர் ஒரு அழைப்புதல் கொடுக்கணும். அதே போல் மகாசபை கூட்டம் அப்படின்னு சொன்னால் 15 நாட்களுக்கு முன் உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் செக்ரட்டரி கொடுக்கணும். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பு மனு படிவம் படிவம் 23. கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகத்தை மேற்பார்வையிடும் முக்கிய அதிகாரி யார் அப்படின்னு சொன்னால் பதிவாளர். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பதிவு அதிகாரம் யாரிடத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னால் பதிவாளர்னா துணை பதிவாளர். கூட்டுறவு சங்கங்களின் ஆய்வு மற்றும் தணிக்கை செய்வது யாருடைய முக்கிய பணினா பதிவாளருடைய முக்கியமான பணி. கூட்டுறவு சங்கத்தின் செயலர் அல்லது மேலாளரின் முதன்மையான கடமை என்ன? சங்கத்தின் தினசரி நிர்வாக பணிகளை மேற்கொள்ளுதல். கூட்டுறவு சங்கத்தின் கொள்கைகளை வகுக்கும் அதிகாரம் யாரிடத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னால் பொதுக்குழு. இவங்க தீர்மானம் கொண்டு அது பின்னால் பதிவாளருக்கு கொண்டு போய் அந்த பதிவு செய்யப்படும். கொள்கைனா வேற ஒன்றுமே இல்லை, துணை விதி தான். சரிங்களா? கூட்டுறவு சங்கங்களின் தலைவரின் முக்கிய பணி என்ன? நிர்வாக குழு கூட்டங்களுக்கு தலைமை வகித்தல். சிறப்பு பொதுக்கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னா அவசரமான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை எடுப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் நடத்தப்பட வேண்டியது எப்போது? ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நடத்தணும். அது குறிப்பாக நிதியாண்டு முடிந்து 6 மாதங்களுக்குள் இது நடத்தப்பட வேண்டும். கூட்டுறவு தேர்தலின் வாக்களிக்க தகுதி இழப்பு செய்யப்படுவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்த தவறுதல். கூட்டுறவு தேர்தல்களில் இடஒதுக்கீடு யாருக்கு வழங்கப்படுகிறதுனா சமூக ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு கொடுக்கப்படுது ஒரு 18%. அது போக மகளிருக்கு ஒரு 30% ரிசர்வேஷன் கொடுக்கப்படுகிறது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவுகளை பாதுகாப்பது யாருடைய முக்கிய பொறுப்பு? அதில் இருக்கக்கூடிய இந்த கணக்குகள், பதிவேடுகள் இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடிய முதன்மை பொறுப்பு செக்ரட்டரி. மாவட்ட அளவில் உள்ள சங்கம்னா மேலாண்மை இயக்குனர். இந்த செக்ரட்டரி இல்லாத நேர காலகட்டங்களில் அதோட முக்கியமான பொறுப்பு யாருக்குன்னா தலைவர். தலைவர் தான் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும்.
கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை குழுவில் இடம்பெறாத ஒருவர் யார் அப்படின்னா பதிவாளர். கூட்டுறவு சங்கத்தின் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது யாருடைய அதிகாரத்தின் கீழ் நிகழ்கிறதுனா தேர்தல் அதிகாரி. கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது? சங்கத்தின் வருடாந்திர அறிக்கை மற்றும் தணிக்கை அறிக்கைகளை விவாதித்தல். தலைமைச் சங்கம் என்பது எந்த மட்டத்தில் உள்ள சங்கமாகும்னா மாநில அளவில் உள்ள சங்கம். பல மாநில கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்ய ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை சார்ந்த எத்தனை நபர்கள் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொன்னால் 50 நபர்கள். 2 மாநிலங்களை சார்ந்த 50 நபர்கள் கையெழுத்து போடணும். சரி, நம்மளுக்கு 25 நபர்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அது ஒரு குறிப்பிட்ட அளவில், இப்போ ஒரு கிராம அளவில் ஒரு சங்கம் தொடங்க போகிறோம்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய 25 நபர்கள் கையெழுத்து போட்டால் சங்கத்தை நம்ம தொடங்கலாம். அதே போல் பல மாநில கூட்டுறவு சங்கம் அப்படின்னா 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலா 50 நபர்கள் கையெழுத்து போடணும். ஒரு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் நிர்வாக குழுவால் எத்தனை மாதங்களுக்குள் இறுதி செய்யப்பட வேண்டும்? 4 மாதங்கள். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் கூடுதல் பதிவாளர் நிலையில் உள்ள பணியிடங்கள் எவை? நுகர்வோர் கூட்டுறவு, நிதி மற்றும் வங்கியல், விற்பனை திட்டம் மற்றும் வளர்ச்சி, மேற்கூறிய அனைத்தும் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நிலைத்தன்மை யாருடைய பொறுப்பில் உள்ளது அப்படின்னு சொன்னால் நிர்வாக குழு. ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் காப்பாளர் யார்? செயலாளர். கூட்டுறவு சங்கத்தின் ஒரு உறுப்பினர் நடைமுறையில் ஒரு உரிமையாளர் மற்றும் மற்றொருவர் யார் அப்படின்னு சொன்னால் பயனாளி. கூட்டுறவு சங்கத்தின் பங்குகளுக்கு மையப்புள்ளி யார்? உறுப்பினர். நடைமுறையில் உள்ள கூட்டுறவுத்துறையின் சமூக மதிப்பீட்டிற்கு சிறந்த உதாரணம் எதுனா கூட்டு குடும்ப முறை. தேசிய கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு 1929. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு 1914. தமிழ்நாடு கூட்டுறவு ஒட்டகத்தின்னு போட்டிருக்குது, சரிங்களா? அதை கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்துடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆதி நாராயணன். கூட்டுறவு கல்வி மற்றும் வளர்ச்சி நிதியை கூட்டுறவு சங்கங்களிடத்திலிருந்து வசூலித்து அவற்றை மாநில கூட்டுறவு ஒன்றியத்திற்கு செலுத்துவதற்கு கடமைப்பட்ட அமைப்பு எதுனா மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம். ஸோ கூட்டுறவு வளர்ச்சி நிதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% மாநில கூட்டுறவு ஒன்றியத்துக்கு செலுத்திடுவாங்க. 10% நிதியாக தன் பங்குக்கு வச்சு கொள்ளுவாங்க. அதே போல் சந்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% நிதியை வச்சுக்கிட்டு 10% மாநில கூட்டுறவு ஒன்றியத்துக்கு கொடுப்பாங்க. %, கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் கல்வி நிதியை மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்துக்கு செலுத்துகிறதுனா 90%. முதல் கூட்டுறவு பயிற்சி நிலையம் 1927 தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் எங்கு துவங்கப்பட்டது? தஞ்சாவூர். புதிய கூட்டுறவு கொள்கைகளை வடிவமைக்க யாருடைய தலைமையில் 1922 குழு அமைக்கப்பட்டது? சுரேஷ் பிரபு. தேசிய கூட்டுறவு ஒன்றியத்தால் உறுப்பினர் கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. ஸோ மொத்தம் 63 கேள்விகள் பார்த்துருக்குறோம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 4 அல்லது 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கும். ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.